டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். இதுக்கு வந்து என்னன்னா ஒரு முக்கியமான நேம் இருக்கு. என்னன்னா நார்த் டர்பி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரைவல்ரிக்கும் ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் டர்பி அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருக்காங்க. சிஎஸ்கே வர்சஸ் மும்பை எல் கிளாசிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சிஎஸ்கே வர்சஸ் பெங்களூர்னா சவுத் டர்பின்னு வைக்கிறாங்க. நார்த் டர்பி அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எனக்கு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, கேஎல் ராகுல் டர்பி அப்படின்ட்டு. ஏன்னா கேஎல் ராகுல் டர்பி தான் அதை நான் பாக்குறேன். முன்னாள் முதலாளி விசஸ் இப்ப கரண்ட் முதலாளி எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஆக்சுவலா மேட்ச் எங்க நடக்குதுன்னா டெல்லியில நடக்குதான்னு கேட்டா அங்க இல்ல, லக்னோல நடக்குதான்னு கேட்டா அங்கேயும் இல்ல, விசாகப்பட்டினத்துல நடக்குது. அது எதனால அப்படின்னா டெல்லியில டெர்பிலே வச்சிருக்கலாம் பேரு, சவுத்ல தான மேட்ச் நடக்குது. சரி, ஓகே, நம்ம இந்த விசாகப்பட்டினம் வந்து கொஞ்சம் பேஸுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால என்னன்னா அதெல்லாத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி இந்த ரெண்டு டீமோடைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து ஒரு 11 எடுத்திருக்கோம். இதுக்கு ஃபேண்டசி 11 எடுத்திருக்கோம். அண்ட் அதை பற்றி தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். நம்பர் 1 ஆரம்பிச்சிடறேன். விக்கெட் கீப்பர் முன்னாடி சொன்ன மாதிரி கேஎல் ராகுல் அப்படின்றதுனால அவரோட ப்ரெசன்ஸ் எல்லாம் எப்படி அவர் தான் இல்லை இருக்கிறாரு. அண்ட் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன், கேஎல் ராகுல் கோவங்காவுக்கு எகென்ஸ்டான இந்த ஒரு ரிஃப்டில் முதல் முறையாக 2 பேரும் எதிர் நிற்கிறாங்க. இந்த இதில் யார் இந்த ஒரு காம்படிஷன் இருக்குது. கேஎல் ராகுல் வந்து அதுக்காகவே அவர் சூப்பர் ஆடுவார் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் அட் சேம் டைம் கேஎல் ராகுல் சூப்பர் ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல டச்ல இருக்காரு அவரு. அண்ட் அந்த டச் வந்து கண்டிப்பா இந்த இதில் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐபிஎல்ல கேஎல் ராகுல் எப்பவுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. த்ரூ அவுட் எந்த சீசன் சரி, எந்த டீம் போனாலும் சரி, சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். ஆக்சுவலா எந்த ஸ்பாட்ல வேணா இறக்கி விடலாம். வந்து அவர் வந்து நம்பிக்கை நட்சத்திரமாக தான் திகழ்றாரு. எந்த டீம் போனாலும் ஓகே. அண்ட் இதுல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா அவர் கேப்டன் கிடையாது. சோ அதனால அந்த கேப்டன்சி பர்டன் இருக்காது. கொஞ்சம் பிளேயர் கேஎல் ராகுல்னா யாரு அப்படின்றத நீங்க பாப்பீங்க. எதனால கேஎல் ராகுல் கேப்டன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு மத்த எல்லாரும் கன்சிடர் பண்ணாங்க அப்படின்றத நாளைக்கு நீங்க பாப்பீங்க மேட்ச்ல. சோ நெக்ஸ்ட் ரெண்டாவது விக்கெட் கீப்பர் வந்து நான் வந்து நிக்கோலஸ் புரனை பிக் பண்ணிருக்கேன். சோ இது வரைக்கும் பார்த்த சீசன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நிக்கோலஸ் புரன் வந்து என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விக்கெட் கீப்பிங்காக இருக்கட்டும், பேட்டிங்காக இருக்கட்டும், க்ரூஷுவல் டைமில் வந்து ஹியூஜ் மேசிவான ஸ்கோர்ஸை அசால்ட்டாக அடிச்சுட்டு போகிறவர். ஸோ அதனால வந்து நான் நிக்கோலஸ் புரனை பிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யாருன்னா ரிஷப் பண்ட். அஃப்கோர்ஸ் ஆக்சுவலாக பண்ட் ஏன் பண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குலாம் பஞ்சாயத்து எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அங்கேயும் போயிட்டு கால் மேலே கால் போட்டு தான் உட்கார போகிறாரு. ஆக்சுவலாக ரிஷப் பண்ட் வந்து அஃப்கோர்ஸ் என்ன சொல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் பிளேயர். பட் ஐபிஎல்லுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர் தான். இப்போ அவருக்கு வந்து என்னன்னா இந்த கேம்ல அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான தேவைகள் நிறைய இருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து நேஷனல் டீம்ல வந்து அவருக்கான இடம் வந்து ஒரு டவுட் அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதனால இந்த டோர்னமெண்ட்ல அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அண்ட் அந்த இதை அவர் ப்ரூவ் பண்ணுவாரா இல்லையான்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் ரிஷப் பண்ட் எப்படி விளையாட போறாரு. அஃப்கோர்ஸ் டெல்லியில இருந்தாரு, இப்போ மறுபடி லக்னோ வந்திருக்காரு. லக்னோவில் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்க போறாரு அப்படின்னு வெயிட் பண்ணேன். அண்ட் பண்ட்டை நம்ம வந்து ஒரு T20 டீம்ல எடுக்காம இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் ரைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆன் த கோ போயிட்டாருன்னா முடிஞ்சு சிம்பிள் as பிரிச்சு மேய்ஞ்சிருவாரு. அதனால பண்ட் டீம்ல இருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேட்ஸ்மேன் ஒரு 3 பேட்ஸ்மேன் எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக நம்ம அதில் ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் யாருன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்ஸ்மேன். எந்த டீம்லாம் போறாரோ அந்த டீம் வந்து சப்போர்ட்டிவ் ஒரு தூணாவே நின்று வாழ்ந்துட்டு இருக்காரு. ஃபேஃப் டு பிளேசஸ் தான். சென்னை வந்தாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி, எல்லைச்சாமி அவரோட வேலையை கரெக்டா பண்ணிட்டு இருப்பாரு. 6 போறது தடுப்பாப்ல, அப்புறம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா அதையும் நின்று சரி பண்ணுவாரு, பினிஷிங்கும் பண்ணுவாரு. டீம் வந்து தொடர்ந்து ஒரு 4 மேட்ச் ஜெயிச்சாதான் குவாலிஃபை ஆகணும், அதையும் பண்றாரு. கேப்டன்சியும் சரி, பேட்லயும் சரி. ஸோ அதனால ஃபேஃப் டு பிளேசஸ் வந்து ஒரு கன்ஃபார்ம் பிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க எடுக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னா ஃப்ரேசர் மெகர்க். ஆக்சுவலா நம்ம எடுத்த 3 பேட்ஸ்மேனுமே என்னன்னா டெல்லி பேட்ஸ்மேன். அதாவது ஏன்னா விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்து நம்ம பூரன் அண்ட் பண்ணிட்டாங்க எடுத்துரும் அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் ஃப்ரேசர் மெகர்க் இந்த டைம் நான் ரொம்ப முக்கியமான இதாக பார்க்க போறேன். ஏன் அப்படின்னா ஃப்ரேசர் மெகர்க் போன சீசன் ரொம்ப பெரிய ரோல் அவருக்கு இருந்தது. அவர் தான் டெல்லியை தூக்கி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஓப்பனிங் வந்து எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது. ஸோ கிரிக்கெட் இப்படியும் பிளே பண்ணலாமா அப்படின்றது ஒரு பயமே இல்லை, ஒரு ஃபியரே இல்லாம எவ்வளவு பெரிய பவுலர் ஒரு ப்ராப்பர் ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டி உள்ள ஒரு பிளேயரா ஃப்ரேசர் மெகர்க் இருந்தாரு. அண்ட் அவரை சுத்தி இப்போ இருக்க போற பிளேயர்ஸ் யாருன்னா கேஎல் ராகுல், டுப்ளசிஸ் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்கும்போது, சீனியர்ஸ் அந்த சைடு இருக்கும்போது, ஸோ இவருக்கு ஒரு ஓகே நான் என்னோட கேம் என்னால் ஆட முடியும் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் அவருக்கு இருக்கு. அண்ட் அது வந்து அவருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜாகவும் இருக்கிறத நான் பார்க்குறேன். பிக் ஹிட்டர், பவுண்டரி ஹிட்டர் எல்லாமே நமக்கு ரன்ஸ் நிறைய கிடைக்கும், போனஸ் நிறைய கிடைக்கும் ஃப்ரேசர் மெகர்க் இருக்கு. ஸோ 3வது பேட்ஸ்மேன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பேட்ஸ்மேன். டெல்லிக்குமே சரி அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு அந்த டீமுக்கு. ஸ்டப்ஸ் தான் சொல்லணும். பிகாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபைண்டுன்னு சொல்லலாம் டெல்லிக்கு. அவங்க தேடி எடுத்ததுலேயே நல்ல ஆளு, விட்டதுல மும்பை கொஞ்சம் அதிர்ஷ்டம் இல்லாத டீம். யாரெல்லாம் விடல,
நல்லா பெர்ஃபார்ம் பண்ணானா சரி நீ போ வேணாம் அப்படின்னு துரத்தி விடுற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ ஸ்டப்ஸ் வந்து பார்த்துருக்கோம்னா ஒரு ஃபினிஷர் ரோலை ப்ளே பண்றாருன்னு சொல்லலாம். டெல்லிக்கு ஃபினிஷிங்னு பார்த்தா இப்போதைக்கு ஸ்டப்ஸ், அதனால ஸ்டப்ஸை நம்பிக்கையா எடுக்கலாம் நம்ம. அண்ட் அவர் எப்பாச்சும் பவுலிங் போடுவார், பவுலிங்லையும் விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால அவர் எடுத்திருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா அக்ஷர் பட்டேல் டெல்லியோட கேப்டனா இருக்காரு. அக்ஷர் பட்டேல் வந்து நம்ம பார்த்தோம்னா த்ரூ தி இயர்ஸ் அவர் கேப்டனா இருக்கும்போது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கும். அவரோட கேப்டனா அவர் வின் பண்றாரா இல்லையான்றது நமக்கு முக்கியம் கிடையாது. கேப்டனா இருக்கும்போது அக்ஷர் பட்டேலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கு எல்லா சீசனுமே. இப்போதைக்கு இந்தியாவில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயராக இருக்கிறாரு. எனக்கு கேட்டால் டாப் 3 இந்தியன் பிளேயர் அட் த மொமெண்ட்டாக இருக்கிறக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஏன்னா அவர் பேட்டிங்லையும் சரி, பவுலிங்லையும் சரி, ஃபீல்டிங்லையும் சரி, எல்லாத்துலேயுமே ஆல்ரவுண்டாக பண்ணிருக்காரு. பேட்டிங்கில் அவர் நல்லா அப் தி ஆர்டர் வந்தாலும் க்ளீனான கேம் ஆடுறாரு, குயிக்கான கேம் ஆடணும்னா குயிக்கான கேம் ஆடுறாரு, விக்கெட்ஸ் வேணும்னா விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, கேச்சஸ் வந்து மிஸ் பண்ணுறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸாக அக்ஷர் பட்டேல் இருக்காரு. ஸோ அதனால் அக்ஷர் பட்டேல் டீம் எடுக்கும். அடுத்து ஒரு ஆல்ரவுண்டர் வந்து மார்க்ரம் எடுக்கிறோம். பிகாஸ் மார்க்ரம் வந்து ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுற பிளேயரா இருந்தாலுமே டீமுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான பிளேயர். அவரும் வந்து பவுலிங்ல விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு, ரன்ஸும் அவரோட டேவா இருந்ததுன்னா சொல்லவே வேணாம். மார்க்ரம் வந்து பொலந்து கேட்டுட்டு தான் போவாரு. அதனால வந்து மார்க்ரம் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் பவுலர்ஸ்ல வந்து மிச்சல் ஸ்டார்க் வந்து பிளே ஆஃப்ல தான் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரோல் பண்றீங்க. பட் ஆனால் பேஸ் ஒரு என்ன சொல்றது, பேஸ்க்கு சாதகமான ஒரு பிச்சா இருக்க போகுது நான் இந்த கேம். அதனால மிச்சல் ஸ்டார்க் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அசெட்டா இருப்பாரு. கேமே இல்லன்னு சொல்றேன் நான் அவ்வளோ பயங்கரமா சொல்ல மாட்டேன். நான் சொல்றேன் மிச்சல் ஸ்டார்க்குங்க. மிச்சல் ஸ்டார்க் எல்லாருக்குமே தெரியும் போன வருஷம் ஃபைனல்ஸ்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அவர் பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, இத்தனை கோடி எடுத்தீங்க அப்படி இப்படின்னு எல்லாருமே விமர்சனம் வச்சாலும் இதுக்குதான் நான் வேணும்ன்ற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு ஃபைனல்ஸ்ல. எஸ்ஆர்ஹெச் துவம்சம் பண்ணது ஸ்டார்க். அண்ட் ஆனால் லீக்ல வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுட் இருக்கு. அதனால எனக்குமே இது கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக தான் இருந்தது. பட் தினேஷ் வந்து நம்ம ரிட்டர்ன் சரி ஓகே ரைட் அப்போ அவர் சொல்றாரு டெஃபினட்டா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்க் நாங்கள் டீம்ல வச்சிருக்கோம். அண்ட் ஸ்டார்க் வந்து விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாரு. இந்த நோம என்னது வேற எந்த இது ரன் போகுதா இல்லையான்றதுலாம் இல்லை, விக்கெட் கண்டிப்பாக எடுத்துருவாரு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அதுவும் பேஸுக்கு சாதகமான ஒரு பிச் அப்படின்னும் போது ஸ்டார்க் வந்து இப்போ அவர் வந்து என்ன சொல்றது, என்ன ஒரு 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 காயப்பட்ட சிங்கம் மாதிரியான ஒரு வைப்ல இருக்காரு. ஒரு காயமே படலைங்க, ஆல்ரெடி சிங்கமாவே வாழ்ந்துட்டு இருக்கு. சரி ஓகே ரைட் ஓகே வாட் எவர் ஸ்டார்க் எடுத்துருக்கோம். ஸ்கேமர் அவ்வளவுதான். ஓகே ரைட் ஸ்டார்க் நாங்கள் டீம்ல எடுத்துருக்கோம். ஓகே ரெண்டாவதா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் வந்து இவரை வந்து பவுலிங்ல விற்கிறதோட நான் வந்து இவருக்கு ஒரு நேம் கொடுத்து தான் சொல்லணும். ஸோ கிரேட்டஸ்ட் ஃபினிஷர் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். கலர் மட்டும் தூக்கி போட்டு வந்தது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் கன்ஃபார்ம். ஆவேஷ் கான் தான் சொல்றது. சோ ஆவேஷ் கான் வந்து ஆக்சுவலா விக்கெட் டேக்கர்னு சொல்லலாம் நம்ம. ஓகேவா, அவர் வந்து ரன்ஸ் கொடுத்தாலும் விக்கெட் க்ரூஷியலான விக்கெட்ஸ் அப்புறம் பிரேக் த்ரூ பண்றது அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு. சோ ஆவேஷ் கானை வந்து நான் பவுலிங்ல எடுக்கிறேன். அண்ட் லாஸ்ட் பவுலர் யாருன்னா குல்தீப் யாதவ் ஆஃப் கோர்ஸ் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் அட் த மொமெண்ட் இந்தியாவுக்கு. அண்ட் விக்கெட்ஸ் வந்து அவருக்கு எப்பவுமே கிடைச்சிடும். அண்ட் டெல்லிக்கு தொடர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ப்ராமிசிங்கான ஒரு பெர்ஃபார்மராகவே இருந்து வந்திருக்காரு. அண்ட் அதனால எந்த ஒரு என்ன சொல்றது தெர் இஸ் நோ அதர் கோ என்ன கேட்டால் இந்த டீம்ல இந்த ரெண்டு டீம்ஸை கன்சிடர் பண்ணும்போது பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு பார்த்தோம்னா குல்தீப் யாதவ் தான் இருக்காரு. ஸ்பின்னுக்கு செட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அவருடைய தான் எடுத்து. ஸோ கேப்டனா யார் வச்சிருக்கோம்? கேப்டனா வந்து அக்ஷர் பட்டேலை ப்ரொமோட் பண்றோம். பிகாஸ் ரன்ஸும் அடிப்பாரு, அது மட்டும் இல்லாம விக்கெட்டும் எடுப்பாரு. அதனால அக்ஷர் பட்டேல் வந்து கேப்டனா போடுறோம். நெக்ஸ்ட் வைஸ் கேப்டன் வந்து நிக்லஸ் புரன் நல்ல அப் தி ஆர்டர் இறங்குவாரு. சொன்னால் நிறைய பால் ஃபேஸ் பண்ணுவார். வேர்சடைலான ஒரு பிளேயர், எந்த இடத்துல பால் போட்டாலும் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்றதுனால நம்ம நிக்லஸ் புரனை வைஸ் கேப்டனாக போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பேக்கப் பிளேயர்ஸ் ஒரு 4 பேர் எடுத்திருக்கோம். அதில் நம்பர் 1 டேவிட் மில்லர். ஸோ டேவிட் மில்லர் அஃப்கோர்ஸ் இப்போ வந்து லக்னோக்கு ஆடிட்டு இருக்கிறாரு. அண்ட் அந்த இதில் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் லோவர் டவுன் ஆர்டர் வர்றதுனால நிறைய பால் ஃபேஸ் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மி. அதனால தான் அவர் வந்து பேக் இல்லாட்டி அவர் இருக்கிற ஃபார்முக்கு கன்ஃபார்ம் டீம்ல எடுத்துருப்போம் கண்டிப்பா. ஏன்னா இப்போதான் ஒரு செஞ்சுரி போட்டு வராரு. ஆஃப் கோர்ஸ். ஸோ அதனால அது வந்து ஒரு வின்னிங் செஞ்சுரியா இருந்திருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா அது வந்து ஒரு பெரிய இதாயிடுச்சு. ஸோ டேவிட் மில்லர் வந்து இந்த டீம்ல நாங்கள் பேக்கப் வச்சிருக்கோம். மேபி லைக் நீங்க இன்னும் கொஞ்சம் இல்லை எனக்கு நான் டேவிட் மில்லர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வேற யாருக்கு கூட நீங்க டேவிட் மில்லர் எடுத்துக்கலாம். அடுத்து பேக்கப் வந்து அபிஷேக் போரல். ஓகே, ஒன் ஆஃப் த பெஸ்ட்னே சொல்லலாம் டெல்லி எடுத்ததுல. அகைன் டெல்லி வந்து நல்ல ஃபைன் தான் வச்சிருக்காங்க. பட் போன வருஷம் தான் அபிஷேக் போரல் யூஸ் பண்ணிருக்காங்க மெயினா. அதுவும் அந்த சான்ஸ் எல்லாம் அவர் வந்து கரெக்டா யூஸ் பண்ணிருக்காரு. சோ அபிஷேக் போரல் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. மேபி உங்களுக்கு வேணும்னா அவர் எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் பாக்குறேன் யாருன்னா மோஹித் சர்மா வந்து எந்த டீம் போனாலும் சரி அவர் வந்து விக்கெட் டேக்கராகவே இருந்து வராது. போன டைம் குஜராத் டைட்டன்ஸ்க்காக இருக்கட்டும், சென்னை சூப்பர் கிங்ஸ் முன்னாடி இருந்த டைம்ல இருக்கட்டும், அந்த மோஹித் சர்மா வந்து உங்களுக்கு எப்படி விக்கெட் எடுத்து கொடுத்தாரோ அதே மாதிரி இப்போவுமே அவர் விக்கெட் டேக்கிங் பவுலராக தான் இருந்து வராரு. மேபி லைக் என்ன சொல்ற T20 ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் பவுலர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அவரோட பவுலிங் வந்து பெரிய லெவலில் ஏஸ்தட்டிக்கலி பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. ஆனால் விக்கெட் வரும் அவ்வளோதான்ப்பா, அந்த மாதிரியான ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஸோ அதனால மோஹித் சர்மாவை டீம் எடுத்திருக்கோம். ஸோ ஓகே, 4வது வந்து பேக்கப் பிளேயர் வந்து
மிச்சல் மார்ஷ் ஓகே எல்லாருக்குமே தெரியும் வந்து அவர் வந்து டோட்டலி ஃபார்ம் அவுட். ரொம்ப வருஷமா ஒரு 2 இயர்ஸ் தொடர்ந்து ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. இருந்தாலும் அவர் ஏன் எடுக்கிறோம்னா இப்பதான் வந்து எல்லாமே ஃபிட் ஆயிருக்காரு, இனிமேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு, ஐபிஎலுக்கு நானே வரேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் மிச்சல் மார்ஷ், அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியன் பிளேயர் வேற. ஸோ எப்போ ஃபார்முக்கு வருவாங்கன்னு தெரியாது. ஆனா குரூஷியலான மேட்ச்ல ஃபார்முக்கு வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான். நாளைக்கு குரூஷியலான மேட்ச் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா டீம் எடுக்க வேணாம். அன்னைக்கு டே மிச்சல் மார்ஷ் டே தான், பைசன் டேவா மாறிடும். சரி, இதுதான் எங்களோட ஸ்டார்டிங் 11 பேக்கப் பிளேயர்ஸ் அண்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். உங்களோட பிளேயர் யார் நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்க யார் கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்திருக்கீங்க அண்ட் இந்த இதில் நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.